தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான அப்டேட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ நேற்று ஈவினிங்கே வந்து அந்த அப்டேட் வந்து தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே. இது ஒரு சந்தோஷமான விஷயமும் கூட. என்ன அப்படின்னா 25ஆம் தேதி நேற்றோட வந்து நமக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அப்ளிகேஷன் போடுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டைம்க்குள்ள இன்னும் நமக்கு ஒரு 3 நாள் டைம் இருக்கிறதுனால, இதுக்கு இடையில வந்து யார் யாரெல்லாம் இன்னுமே அப்ளை பண்ணாம இருந்தீங்க, ஏதோ ஒரு சில காரணங்களால சில மாணவர்கள் வந்து டாக்குமெண்ட் ரெடியா இருக்காது. சில இடங்கள்ல இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சிருக்காது. இதனாலே அப்ளை பண்ணாம விட்டுருப்பீங்க இல்லையா? இந்த மாரி ஸ்டூடண்ட்க்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தான். ஒரு டேட் லாஸ்ட் டேட் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம், அந்த லாஸ்ட் டேட் அன்னைக்கு வந்து திரும்ப ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்து, இன்னொரு 2 நாளோ, 3 நாளோ எக்ஸ்டெண்ட் பண்றது ஒரு வழக்கமா இருக்கிற விஷயம் தான். பட் இருந்தாலுமே, இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம அது என்னவோ என்ன டேட் சொன்னாலும் அந்த டேட்டுக்குள்ள மேக்ஸிமம் நாம முடிக்கிறதுக்கு உண்டான வேலைகள தான் பார்க்கணும். பட் இந்த வாட்டி நமக்கு அன்பார்ச்சுனேட்லி திரும்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 29ஆம் தேதி வரைக்குமே இருக்கு. சாயந்திரம் 5 மணி வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்தி இன்னும் யார் யாரெல்லாம் நீங்க அப்ளை பண்ணலையோ, தாராளமா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். இது வந்து 1. ஸோ அடுத்தது இந்த நீங்க அப்ளை பண்றீங்க இல்லையா? இன்னும் சில பேர் கேட்கிற ஒரு டவுட் இருக்கு. நீங்க அப்ளை பண்ணும்போது ஆஸ் யூசுவல் எப்பயும் போல உங்களுக்கு கவர்ன்மென்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மென்ட் கோட்டான்னு சொல்லி 2 கோட்டாவா தான் இருக்கும். கவர்ன்மென்ட் கோட்டாக்குள்ள போகணும்னா கவர்ன்மென்ட் கோட்டா லிங்க் கிளிக் பண்ணி அதுக்குள்ள போங்க. மேனேஜ்மென்ட் கோட்டா மட்டும் தான் நீங்க போட போறீங்கன்னா, மேனேஜ்மென்ட் கோட்டாக்குள்ள லிங்க் போங்க. இல்ல 2மே போட போறீங்கன்னா, கவர்ன்மென்ட் கோட்டாக்குள்ளேயே போயிட்டு, அது உள்ளேயே மேனேஜ்மென்ட்டும் இருக்கும். அதுக்குள்ளேயே போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 500 பிளஸ் 1000 1500 நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ கட்டிட்டு, நீங்க உள்ள போய் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? சில பேர் டீட்டெயில் கேட்கறீங்க. ஸோ அதற்காக இந்த விஷயமும் நான் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. 2வது வந்து இதுல நீங்க அப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா, அடுத்தது நமக்கு நடக்க போற விஷயம் அப்படின்னு சொல்றது, இந்த ரேங்க் லிஸ்ட்ட ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரேங்க் லிஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் லெவல்ல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்றது காமிக்கும். ரைட்டா உங்க கேட்டகரிக்கு நீங்க எந்த இடத்து கேட்டகரி ரேங்க்கும் தனியா வரும். இது இல்லாம ஜெனரல் ரேங்க்கும் தனியா வரும். ஜெனரல் ரேங்க்ல ஓவரால் தமிழ்நாட்டுல உங்களோட மதிப்பெண்ணுக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றது அந்த ரேங்க் லிஸ்ட். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் கட் ஆஃப் வந்து இமிடியேட்டா நம்ம குடுப்போம். ஸோ சேனல்ல தொடர்ச்சியா வாட்ச் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் எக்ஸாக்ட்டா என்ன வரும் அப்படின்றத ஈஸியா நம்மளால சொல்ல முடியும். ஸோ அதற்கு நீங்க வேணும் அப்படின்னா, நம்ம சேனல்ல தொடர்ச்சியா நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.